மோல் கான்செப்ட்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும், கிளாரிட்டியோடு இருக்கணும். ஓகேயா? இப்போ ஈக்குவலண்ட் equivalence concept, mole concept. ஓகே, ஈக்குவலன்ட் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நோ நீட் ஆஃப் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பை ப்ராடக்டை பற்றியும் நீங்கள் பாதர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேயா? நோ நீட் ஆஃப் balanced reaction. ஓகேயா? இங்கே மோல் கான்செப்டில் இந்த ரியாக்ஷன் மஸ்ட் பி பேலன்ஸ்டு, must be balanced reaction. ஓகேயா? இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A plus B gives C plus D. ஓகேயா? இப்படி இருக்கலாம். இது வந்து அமௌண்ட் ஆஃப் இந்த சாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இங்கே வந்து A amount of A react with B amount of B gives C amount of C plus D amount of D. ஓகே, இப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது இந்த ரேஷியோ ஆஃப், இங்கே மோல் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A by A will be equal to number of moles of B by B, which is equal to number of moles of C by C, which is equal to number of moles of D by D. ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் A is equal to equivalence of B, which is equal to equivalence of C, which is equal to equivalence of D. ஓகேயா? இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து செட் பண்ணிக்குவோம். ஃபார்முலாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஈக்குவலன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ். ஓகேயா? நமக்கு ஈக்குவலண்ட் மாஸ்னால் என்னென்னு தெரியும். ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர். ஓகேயா? அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஓகேயா? கிவன் மாஸ் வந்து டபிள்யூன்னு வச்சுக்கலாம், மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர், which is W by molecular mass into n factor. ஓகேயா? நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னது? கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஓகே, அப்போ இதை நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர்னு எழுதலாம்ல. ஓகேயா? அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர். அப்போ இந்த போர்ஷனை நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ அனதர் டைப் ஆஃப் ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். அப்போ n நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A இன்ட்டு நம்பர் ஆஃப் இது n ஃபேக்டர் ஆஃப் A, which is equal to number of moles of B n factor of B, which is equal to number of moles of C and n factor of C, which is equal to n number of moles of D and n factor of D. Okay, yeah? This is another set of formula. Okay, yeah? Next வந்து normality பார்க்கலாம். Normality is equal to equivalence, number of equivalence by volume of number of equivalence of solute by volume of solution in liter. Okay, yeah? அப்போ
இங்கே வந்து ஈக்குவேலன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர் போடலாம். ஓகேயா, அப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர் பை b வால்யூம் போட்டுக்கலாமா. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம் என்னது, மொலாரிட்டி. மொலாரிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் வந்து உங்களுக்கு மொலாரிட்டி. அப்போ m இன்ட்டு n ஃபேக்டர். நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு n ஃபேக்டர். இது ஒரு ஃபார்முலா. ஓகேயா, இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்துக்கொள்ள, இப்போ இங்கே வந்து நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம். அப்போ ஈக்குவலன்ஸ் என்னது, ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனி சப்ஸ்டன்ஸ் வந்து நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் போடலாமா. ஓகேயா, அப்போ இந்த ஈக்குவலன்ஸ் இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இங்கே வந்து NBயை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்ல. ஓகேயா, இப்போ பாருங்கள், இங்கே NB ஈக்குவலன்ஸுக்கு வந்து நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூமை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேயா, அப்போ நார்மாலிட்டி ஆஃப் A வால்யூம் ஆஃப் A which is equal to நார்மாலிட்டி ஆஃப் B வால்யூம் ஆஃப் B which is equal to நார்மாலிட்டி ஆஃப் C வால்யூம் ஆஃப் C and which is equal to நார்மாலிட்டி ஆஃப் D which is இந்த வால்யூம் ஆஃப் D. ஓகேயா, இது another formula. ஓகேயா, இப்போ நம்ம இங்கே வந்து நார்மாலிட்டி வந்து மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் போட்டிருக்கோம்ல. அப்போ இந்த ஃபார்முலாவில் மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ மொலாரிட்டி ஆஃப் A தென் n ஃபேக்டர் ஆஃப் A வால்யூம் ஆஃப் A which is equal to மொலாரிட்டி ஆஃப் B n ஃபேக்டர் ஆஃப் B then volume of B which is equal to molarity of C n factor of C volume of C. இது என்ன விட்டுறலாம், இது வந்து இது மட்டும் தேவையானது மட்டும் வச்சுக்கலாம். நம்ம 2 சப்ஸ்டன்ஸை மட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணால் போதும். ஓகேயா, அதில் 2ல் வந்து இதில் வந்து நமக்கு வந்து இப்போ நார்மாலிட்டி கேல்குலேட் பண்ணணும், வால்யூம் இந்த 3 அதர் வேல்யூஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுன்னா ஒன்று கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு அடுத்து அனதர் செட் ஆஃப் ஃபார்முலா இந்த இது போல தான். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் வந்து n ஃபேக்டர்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, n ஃபேக்டர் இஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெர் மாலிகுல். ஓகேயா, இது பெர் மாலிகுல், இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, அது வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, இப்போ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். Find out the number of moles of KMnO4 react with 5 moles of iron sulfate in acidic, basic and neutral medium. ஓகேயா, இப்போ ஏன் இப்படி வந்து இந்த இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 கேட்டிருக்காங்க, 5 மோல்ஸ் ஆஃப் அயன் சல்ஃபேட் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். அயன் சல்ஃபேட்டுக்கு இந்த ஃபார்முலா வந்து எதை யூஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவலன்ஸ் ஆஃப் KMnO4 is equal to ஈக்குவலன்ஸ் ஆஃப் FeSO4. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவலன்ஸ் ஆஃப் KMnO4க்கு என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர் which is equal to number of moles into n factor of iron sulfate. ஓகேயா, இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இதுக்கு வந்து 5 கொடுத்துட்டாங்க. இந்த அயன் சல்ஃபேட் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட அயன் சல்ஃபேட் ரியாக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்த்து n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேயா, அதே மாதிரி KMnO4க்கும் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து 5 into n factor of iron sulfate இதை calculate பண்ணணும் reactionலேருந்து by n factor of KMnO4. இந்த ஃபார்முலாவில் நம்ம substitute பண்ணி number of moles of KMnO4 calculate பண்ணலாம். ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷனை எழுதிக்கலாம்.
KMnO4 react with FeSO4. ஓகேயா, இங்கே அயன் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இது SO4. இது வந்து KMnO4 ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இதில் வந்து இப்போ வந்து எதுனா எல்லா மீடியத்துலையும் கேட்டிருக்காங்க. அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம் அண்ட் நியூட்ரல் மீடியம். ஓகேயா, இப்போ அசிடிக் மீடியத்தில் எழுதலாம். H+ல் பார்க்கலாம். ஓகேயா, H+ல் உங்களுக்கு Mn2+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, அப்போ வந்து அயன் வந்து Fe3+ஆக கன்வெர்ட் ஆகும். SO4 வந்து உங்களுக்கு அயன் சல்ஃபேட். SO4 உங்களுக்கு தேவையில்லை, இது வந்து SO2வாக தான் கன்வெர்ட் ஆகும். இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சல்ஃபருக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. பை ப்ராடக்டெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் எழுதினாவே போதும். ஓகேயா, மெயின் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேயா, இப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mn மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா இது +1. ஓகேயா, 4 × -2 -8. அப்போ இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா, தெரியல உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேயா, இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறீங்க n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதில் இன் அசிடிக் மீடியத்தில் +7லேருந்து +2வாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெர் மாலிகுலில் மேங்கனீஸ் 1 ஆட்டம் தான் இருக்குது. அப்போ NF வந்து 1 இது 5. ஓகேயா, சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் n ஃபேக்டர். ஓகேயா, இப்போ அயன் Fe2+ வந்து Fe3+ஆக மாறுது. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது 1. அது வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து 1 தான். ஏன்னா இந்த பெர் மாலிகுலில் வந்து 1 ஆட்டம் ஆஃப் அயன் இருக்கிறதுனால இது 1. ஓகேயா, இப்போ இதில் இது வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 இன் அசிடிக் மீடியமில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு n ஃபேக்டர் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து 1. ஓகேயா, பை n ஃபேக்டர் ஆஃப் KMnO4 வந்து 5. ஓகேயா, அப்போ 1. ஆன்சர் வந்து 1 mole of KMnO4 react with 5 moles of iron sulfate. ஓகே, புரிஞ்சுதா? இன் ஆசிடிக் மீடியத்தில். இன் பேசிக் மீடியத்தில் பார்க்கலாமா? இன் பேசிக் மீடியத்தில் KMnO4 வந்து ப்ளஸ் அயன் சல்ஃபேட்டில் அயன் 2+ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா, ரெக்கையோடு மட்டும் எடுத்துக்கலாம். இது Mn பேசிக் மீடியத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து MnO4 2- கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே Fe3+ ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஓகேயா, இங்கே இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது +1. ஓகேயா, -8 அப்போ +7. ஓகேயா, இங்கே வந்து -8 அப்போ இது வந்து +6 வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. அப்போ இங்கே வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் வந்து 1. n ஃபேக்டர் ஆஃப் KMnO4 இன் பேசிக் மீடியம். ஓகேயா, இங்கே இது சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1. அப்போ n ஃபேக்டர் வந்து 1. ஓகேயா, ஏன்னா 2லேருந்து 3 மாதிரி இருக்குது. அப்போ இதில் இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேயா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 இஸ் ஈக்குவல் டு 5 moles ஆஃப் அயன் சல்ஃபேட் இன்ட்டு n ஃபேக்டர் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து 1 by n factor of KMnO4 in acidic in basic மீடியத்தில் 1. ஓகேயா, அப்போ இங்கே 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ which is equal to 5 moles. அப்போ in basic மீடியத்தில் 5 moles of KMnO4 is required to react with 5 moles of iron sulfate. ஓகேயா, in neutral மீடியத்தில் பார்க்கலாம். in neutral மீடியம். ஓகேயா, இங்கே நியூட்ரல் மீடியத்தில் அப்போ வந்து நமக்கு வந்து அசிடிக் மீடியத்தில் KMnO4 என்னவா கன்வெர்ட் ஆகுது? அசிடிக் மீடியத்தில் Mn+2. ஓகேயா, பேசிக் மீடியத்தில் MnO4 2-.
நியூட்ரல் மீடியத்தில் MnO2 இது தான் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். ஓகே, நிறைய வீடியோ பண்ணியாச்சு. KMnO4 plus Fe2 plus gives MnO2 plus Fe3 plus. ஓகேயா, இதில் வந்து Feக்கு வந்து நம்ம n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியாச்சு, 1 தான். ஓகேயா, அது மாறாது. ஓகே, இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, இதில் வந்து +4. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அப்போ n ஃபேக்டர் வந்து உங்களுக்கு 3. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 required வந்து 5 moles of iron sulfate into n factor of iron sulfate 1 by n factor of potassium permanganate வந்து 3 in neutral medium. ஓகேயா, அப்போ 5/3 moles of KMnO4 வந்து required ஆகிருக்கும். ஓகேயா, 5/3னா 1.6 mole. ஓகேயா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Find out the number of moles of KMnO4 react with 1 mole of ferrous oxalate in acidic medium. ஓகேயா, in acidic மீடியத்தில்னு போட்டிருக்காங்க. அப்போ KMnO4 எப்படி ஆகும்? இது வந்து தனித்தனியாகவே எழுதிக்கலாம், இல்லை ஒன்றாவே எழுதிக்கலாம். ஓகேயா, இப்போ KMnO4 ப்ளஸ் ferrous oxalate. ferrous oxalateனா FeC2O4. FeC2O4 தான் ஃபெரஸ் ஆக்சலேட். அதாவது அயன் வந்து 2+ இருக்குது, இது வந்து C2O4 வந்து 2- இருக்கும். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மீடியத்தில் இருக்கிறாங்க கேட்டிருக்காங்க? அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியத்தில் KMnO4 எப்படி கன்வெர்ட் ஆகும்? Mn+2 கன்வெர்ட் ஆகும். அயன் ஆக்சலேட் வந்து அயன் வந்து Fe3+ கன்வெர்ட் ஆகும். ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ அயனை வந்து 3+ஆகவும் ஆக்சலேட்டை வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் இது சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த இது தெரிஞ்சுதான் தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேயா, இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுங்க. இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து பாருங்கள், டிரைவ் பண்ணலாமா? 2C + 4 × 2 4 × -2 வந்து -8 is equal to -2. then 2C is equal to +6, C is equal to +3. ஓகேயா, அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேயா, இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். இங்கே வந்து +7, இங்கே +2. ஓகேயா, அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 5. ஓகேயா, அப்போ n factor of KMnO4 is equal to 5. ஓகேயா, இதை நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் இது ரிடக்ஷன் ஆகிருக்கு, இது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. பாருங்கள், அயன் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் 1. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 1. அப்போ n ஃபேக்டர் இஸ் இங்கே வந்து பெர் மாலிகுலில் 1 ஆட்டம் ஆஃப் அயான் இருக்கிறதுனால இது 1 தான் NF ஃபேக்டர். ஓகே, அதே மாதிரி ஆக்சலேட் அயானுக்கு வந்து n ஃபேக்டர் பார்க்கலாமா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கார்பனுக்கு வந்து 1, சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1. n ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பெர் மாலிகுலில் 2 ஆட்டம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ 1 × 2 which is equal to 2. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் ஆஃப் அயன் ஃபெரஸ் ஆக்சலேட் FeC2O4 is இந்த அயனுக்கு சேஞ்ச் ஆனது 1 n ஃபேக்டர். ஓகேயா, ஆக்சலேட்டுடைய n ஃபேக்டர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். 1 + 2 3. ஓகேயா, இப்போ இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் KMnO 1 mole ஆஃப் ஃபெரஸ் ஆக்சலேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KMnO4 is equal to number of moles of FeC2O4 into n factor of FeC2O4 by n factor of KMnO4. புரிஞ்சுதா? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சலேட் வந்து 1.
அவங்க இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என் ஃபேக்டர் வந்து 3. ஓகேயா. இங்கே நம்பர் ஆஃப் இது என் ஃபேக்டர் ஆஃப் KMnO4 வந்து 5. ஓகேயா. அப்போ 3/5. ஓகேயா, புரிஞ்சுதா? which is equal to 0.6 mole. புரிஞ்சுதா? ஈஸி தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், find out the number of moles of potassium dichromate react with 4 moles of potassium iodide in sulfuric acid means acidic medium. ஓகேயா. இப்போ தேர்ட் கொஸ்டின், இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து அசிடிக் மீடியத்தில் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேயா. K2Cr2O7 ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைடு, இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். அப்போ I மைனஸை இங்கே ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணும், இது I2வாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேயா. இங்கே பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியம் வந்து Cr3+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா. I மைனஸ் வந்து I2வாக ஆக்சிடேஷன் ஆகிருக்கும், இது ரிடக்ஷன் ஆகிருக்கும். ஓகேயா. இப்போ இது குரோமியம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும். இது +2 -14. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், 2 குரோமியம் வந்து உங்களுக்கு 12 ஆகிருக்கும். 12. அப்போ குரோமியம் வந்து 12/2 + 6. ஓகேயா, புரிஞ்சுதா? இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். ஓகேயா. இப்போ இதுக்கு பார்த்துடலாமா? சரி குரோமியம். ஓகேயா. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +6லேருந்து +3 மாறி இருக்கு. அப்போ 3. ஓகேயா. என் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பர் மாலிகுல். இந்த 1 மாலிகுலில் 2 குரோமியம் ஆட்டம் இருக்கிறதுனால 2 × 3 which is equal to 6. ஓகேயா. அப்போ என் ஃபேக்டர் ஆஃப் K2Cr2O7 is equal to 6. ஓகேயா. அப்போ இங்கே வந்து என் ஃபேக்டர் பார்க்கலாமா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? இங்கே வந்து -1லேருந்து 0வாக மாறி இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா. அப்போ என் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பெர் மாலிகுலில் 1 அயோடின் ஆட்டம் இருக்கிறதுனால 1. ஓகேயா. அப்போ என் ஃபேக்டர் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா. இப்போ இந்த வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் K2Cr2O7 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு இன்ட்டு என் ஃபேக்டர் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு பை என் ஃபேக்டர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஓகேயா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு என் ஃபேக்டர் ஆஃப் இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் KI என்ன கொடுத்துருக்காங்க? 4 மோல்ஸ். ஓகேயா. இங்கே 4 இன்ட்டு என் ஃபேக்டர் வந்து 1 பை இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 6. ஓகேயா. அப்போ 4/6 which is equal to 0.6 mole. புரியுதா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? How many moles of potassium dichromate required to react completely with 2.5 mole of copper sulfide in acidic medium? ஓகேயா. இப்போ K2Cr2O7 4th கொஸ்டின், இது வந்து Cu2S ரியாக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இது இந்த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் வந்து Cr3+ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா. இந்த காப்பர் சல்ஃபைடு நான் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா Cu2+, அந்த சல்ஃபர் வந்து உங்களுக்கு SO2வாக கன்வெர்ட் ஆகும். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா. இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ சல்ஃபரை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக ஆக்சிடேஷன் பண்ணி விட்டுரும். ஓகேயா. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாமா? இப்போ வந்து சல்ஃபைடுக்கு பார்க்கலாம், சல்ஃபருக்கு. ஓகே, இது வந்து 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இது வந்து ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது கால்குலேட் பண்ண தெரியும்ல? ஓகேயா. 2- இது வந்து இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். ஓகேயா. இப்போ இங்கே இது +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேயா. இப்போ 2 இது சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு
2 மைனஸ்லேருந்து 4 ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அப்போ 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. ஓகேயா, அப்போ 6 சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6. n ஃபேக்டர் வந்து 6, ஏன்னா பெர் மாலிகுலில் 1 சல்ஃபர் ஆட்டம் இருக்கிறதுனால இது 6. ஓகேயா, நெக்ஸ்ட்டு Cu2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும் பொழுது எப்படி இதனுடைய சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா ப்ளஸ் வந்து 2 ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. இப்போ n ஃபேக்டர் வந்து பர் மாலிகுலில் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் காப்பர் இருக்கிறதுனால 1 × 2 which is equal to 2. ஓகேயா, இப்போ காப்பர் n ஃபேக்டர் ஆஃப் காப்பர் சல்ஃபைடு தான் நமக்கு வேணும், Cu2s. ஓகே, அதாவது குப்ரஸ் சல்ஃபைடு. ஓகேயா, அப்போ இதில் வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் இது n ஃபேக்டர் ஆஃப் இதையும் இது n ஃபேக்டரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 6 + 2 8. ஓகேயா, இதை தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் பார்ப்போம். டைக்ரோமேட்டில் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது உங்களுக்கு 2 ப்ளஸ்ஸு, அதாவது 2 ப்ளஸ் இது -4. ஓகேயா, -14. அப்போ 2Cr is equal to 12. Cr is equal to +6. அப்போ +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு பார்க்கலாம். ஓகேயா, குரோமியம் Cr3 ப்ளஸுக்கும் இருக்கும். ஓகேயா, சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு +3 வந்து இங்கே ப்ளஸ் இது +6 வந்து +3 கன்வெர்ட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ஓகேயா, n ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பெர் மாலிகுலில் 2 குரோமியம் இருக்கிறதுனால 3 × 2 which is equal to 6. n ஃபேக்டர் வந்து 6. ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் K2Cr2O7 is equal to number of moles of Cu2s into n factor of Cu2s by n factor of K2Cr2O7. ஓகேயா, இதில் தான் நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகேயா, இங்கே இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன் என்னது 2.5 கொடுத்துருந்தாங்க. ஓகேயா, இன்ட்டு இங்கே நம்பர் ஆஃப் இது n ஃபேக்டர் ஆஃப் Cu2s வந்து 8, இங்கே n ஃபேக்டர் வந்து 6. ஓகேயா, பை 6 which is equal to 10/3 moles. ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வால்யூம் ஆஃப் 0.2 m potassium dichromate is required to oxidize 50 ml of 0.3 m sodium oxalate in acidic medium. சோடியம் ஆக்சலேட் இன் அசிடிக் மீடியம். ஓகே, இப்போ வந்து இதில் பாருங்கள், பொட்டாசியம் டைக்ரோமேட் சோடியம் ஆக்சலேட் இருக்குது. இதில் வந்து மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? அதாவது M1V1 மொலாரிட்டி அண்ட் வால்யூம், அதாவது இன்ட்டு NF, இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, M2V2 n ஃபேக்டர். ஓகேயா, இந்த இதை நம்ம n ஃபேக்டர் ஆஃப் சோடியம் ஆக்சலேட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மொலாரிட்டி இது n ஃபேக்டர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, இது எல்லாமே ஒன்றுன்னு போடுறது எல்லாமே பொட்டாசியம் K2Cr2O7. இது பாருங்கன்னா இது வந்து சோடியம் ஆக்சலேட் Na2C2O4. ஓகேயா, இப்போ இது வந்து ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். K2Cr2O7 + Na2C2O4. இப்போ வந்து இதில் வந்து Na வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேயா, இது வந்து குரோமியம் 3+ ரெடியூஸ் ஆகும். இந்த ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடேஷன் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சே ஆகணும். ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, இப்போ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், குரோமியம் வந்து +6 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேயா, ஆக்சலேட்டோட நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா,
நம்ம அதாவது ஆக்சிலேஷன் இது ஆக்சிலேட் பார்த்திங்கன்னா இது 2 ப்ளஸ்ஸு ஓகேயா, இது -8. அப்போ 2Cக்கு வந்து உங்களுக்கு +6 வரும். அப்போ கார்பனுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரியுதா? அதே மாதிரி இது வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாமா? இப்போ குரோமியம் வந்து இதில் பாருங்கள், சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு +6 வந்து +3 மாறுது. அப்போ 3 ஓகேயா. என் ஃபேக்டர் என்ன? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பர் மாலிகுல். பர் மாலிகுலில் 2 ஆட்டம் ஆஃப் குரோமியம் இருக்கிறதுனால 2 which is equal to 6 ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம், ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு +3 வந்து +4 மாறுது. அப்போ 1. இப்போ என் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பர் மாலிகுல் 2 ஆட்டம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ 2 which is equal to 2 ஓகேயா. இப்போ இதெல்லாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் ஓகேயா. கால்குலேட் பண்ண போகிறது வந்து வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஓகேயா. வால்யூம் ஆஃப் குரோமேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 is equal to molarity into volume into n factor of sodium oxalate Na2C2O4 ஓகேயா. இது எல்லாம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சோடியம் ஆக்சலேட்டோடையது ஓகேயா. இங்கே மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர் ஆஃப் டைக்ரோமேட் K2Cr2O7 ஓகேயா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து 0.2 மொலாரிட்டி இதில் வந்து என்னது இந்த 0.3 ஓகேயா. 0.3 சோடியம் ஆக்சலேட் இன்ட்டு வால்யூம் வந்து உங்களுக்கு 50 ml இன்ட்டு n ஃபேக்டர் நம்ம எங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், n ஃபேக்டர் ஆஃப் Na2 இது C2O4 வந்து n ஃபேக்டர் வந்து 6. n ஃபேக்டர் வந்து 6 ஓகேயா. 6 போட்டுக்கோங்க. இங்கே பை மொலாரிட்டி வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து 0.2 into 0.2 into n ஃபேக்டர் வந்து எங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், பொட்டாசியம் குரோமேட்டுக்கு 6 இங்கே 2 ஓகே. ஆக்சலேட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 வரும் ஓகேயா. இங்கே 6 வரும் ஓகே. கரெக்டாக எடுத்து எழுதுங்க, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 25 ml வரும் ஓகேயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மொலாரிட்டி வால்யூம் n ஃபேக்டர் இதை வச்சு நம்ம தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி வால்யூம் ஆஃப் டைக்ரோமேட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஒன் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது calculate the amount of oxygen required to produce enough carbon monoxide and reaction with carbon which can reduce 1.6 kilogram of iron oxide ஓகேயா. இப்போ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, ஒரு கார்பன் வந்து ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ் கார்பன் மோனாக்சைடு. அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ரியாக்ட் வித் அயன் ஆக்சைடு Fe2O3 அண்ட் இது வந்து அது என்ன ஆகுது, ரெடியூஸ் பண்ணுது ஓகேயா. ரெடியூஸ் பண்ணும்போது Fe ப்ளஸ் CO2வாக கன்வெர்ட் ஆகும், CO2 ஓகேயா. அப்போ இது வந்து பாருங்கள், இதை வந்து கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். இந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் அயன் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க 1.6 கிலோகிராம் ஓகேயா. இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஈக்குவலன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா, அப்போ இதுலேருந்து வந்த ப்ராடக்ட் தான் இந்த அமௌண்ட் ஆஃப் அயன் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்போ பாருங்கள், இந்த அக்கார்டிங் டு லா ஆஃப் ஈக்குவலன்ஸ் கான்செப்ட், ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப்
கார்பன் மோனாக்சைடு. இந்த ஃபார்முலா இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு Fe2O3. ஓகேயா? அப்போ இதையும் இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனையும் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடையும் நம்ம கம்பேர் பண்ணலாம்ல. ஓகேயா? அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா கிவன் மாஸ் பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் which is equal to given mass by equivalent mass of iron oxide Fe2O3. ஓகேயா? ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு தெரியல 8 தான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா? அப்போ W by 8 which is equal to given mass வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க 1.6 கிலோகிராம். அப்போ இதை வந்து கிராமுக்கு மாற்றிக்கலாம் 1600 கிராம் by ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதோட அயன் ஆக்சைடுடைய மாஸ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு Fe2O3 இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர். ஓகேயா? மாலிகுலர் மாஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு வந்து 160. ஓகேயா? இப்போ n ஃபேக்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். n ஃபேக்டர் வந்து இந்த ரியாக்ஷன்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி? இந்த ஆக்சிஜன் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேயா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது 3. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ஓகேயா? அப்போ n ஃபேக்டர் என்ன ஆகும்? n ஃபேக்டர் ஆஃப் அயன் Fe2O3 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெர் மாலிகுலில் 2 அயன் ஆட்டம் இருக்கிறதுனால 2 × 3 போட்டிங்கன்னா 6. ஓகேயா? அப்போ 2 × 3 6. n ஃபேக்டர் ஆஃப் அயன் ஆக்சைடு வந்து 6. அப்போ இந்த 6ஐ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க. ஓகேயா? இந்த ஈக்குவலன்ட் மாஸை இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகேயா? 1600 by 160 by 6. ஓகேயா? இப்போ 10 வந்துருமா? அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 இது கிவன் மாஸ் ஆஃப் அதாவது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 60 × 8. ஓகேயா? விச் இஸ் ஈக்குவல் டு 480 கிராம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இந்த வந்து கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு. அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து 1.6 கிலோகிராம் ஆஃப் அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேயா? அப்போ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? அக்கார்டிங் டு லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு தான் ரியாக்ட் பண்ணுறதுனால விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஓகேயா? அப்போ நமக்கு இது ரெண்டையும் கார்லேட் பண்ணி நம்ம அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேயா? புரிஞ்சுதா? அப்போ நம்மளுடைய சொல்யூஷன் என்னது 480 கிராம். ஓகேயா? இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதோட சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? தேங்க்யூ.